அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. 2026 மாஷா அல்லாஹ் ஜனவரி 2. நாங்கள் இன்றைய பார்க்க போகிற நியூஸ் எந்த நியூஸ்னா, ஸ்வீடனில் முஸ்லீம் பெண்கள் ஃபுருக்கா முகமூட தடை. அடுத்து 2வது இஸ்ரேலில் ஜெருசலம் பிரதேசம் ஹேர்போன் மற்றது காசா. அது உள்ள முக்கியமாக பாங்க செல்வதுக்கு இப்போ புதுசாக மசோதா ஒன்று கொண்டு வரைக்காம தடை பண்ணி இஸ்ரேல் அமைச்சர் பென்குர். அடுத்தது என்ன நினைச்சுன்னா, துருக்கி, ஈஜிப்த், கட்டார் எல்லாம் சேர்ந்து இப்போ ஹிஸ்புல்லாட்ட வேண்டுகோள் கொண்டு எடுத்துக்கிறி அரசாங்கம் அப்படின்னு சொன்னால் இந்த லெபனான் அரசாங்கத்திட்ட ஹிஸ்புல்லா ஆயுதம் கலைஞ்சி லெபனான் அரசாங்கத்திட்ட ஒப்படைக்கணும். அப்படி ஒப்படைச்சேன்னு சொன்னால் இப்போ வரைக்கிற போர், இஸ்ரேல் பெரிய போர் ஒன்று ஆரம்பிக்க போகுது, அந்த போரை நிறுத்தி கொள்ளணும்னு சொல்லி லெபனான் அரசாங்கத்திட்ட ஒரு அறிக்கை ஒன்று விட்டுகிறி ஈஜிப்த், கட்டார், துருக்கி. அப்போ இவங்க 3 பேரும் சேர்ந்து ஹிஸ்புல்லா எப்படி சரி ஆயுத கலைப்பை உண்டாக்குறதுக்கு இதாக்கிக்கிறாங்க. நான் ஹிஸ்புல்லா அமைப்பு ஆயுதம் கலைய மாட்டோம் என்று வாக்குறுதி கொடுத்துக்கிறேன். இது 3த்தையும் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். நான் ஒன்றாவது பார்க்க போகிறது இஸ்ரேல், முக்கியமாக ஜெருசலம், ஹேர்போன், வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் ஜெருசலத்தில் உள்ள அல்-அக்ஸா மசூதியில் முந்தி தொழுகை நடந்துச்சு. அந்த தொழுகையை நிப்பாட்டினாங்க. இப்போ அடுத்தது பாங்க சொல்லல, எங்களோட அனுமதி இல்லாமல் பாங்க சொல்லலான்னு சொல்லி புதிய மசோதா ஒன்று கொண்டு வந்திருக்கிறாரு பென்குர் அமைச்சர். அப்போ இதெல்லாம் இப்படி நடக்கக்குள்ள இன்னும் மக்களுக்கு வெறுப்பு தான் உண்டா. அப்போ இந்த மக்கள் இவங்களை தவறு சொல்கிற எப்படின்னு சொன்னால், இதை ஒன்றா தொடங்கினது அல்-கஸ்ஸாம் படையினர், பலஸ்தீன இராணுவ அமைப்பு தான் இதை தொடங்கினேன். அதை சுட்டி தான் நாங்கள் அடித்தோம் கொண்டோம். அப்போ இவங்களும் இப்படி செய்யக்குள்ள எந்த மதமாக இருந்தாலும் இதை பொறுத்து டீக்காது. எந்த மதமாக இருந்தாலும், அது இந்து மதமாக இருந்தாலும், தமிழ் மதமாக இருந்தாலும், கிறிஸ்டியன் இருந்தாலும், யாருக்கு இருந்தாலும் கோபம் வரும். வந்தால் இப்படி ஒரு அமைப்பு உருவாகத்தான் செய்யும். அதுக்கு பிறகு பிரச்சனை வர்றது சகஜம். அப்போ இவங்க இதெல்லாம் வினை கொண்டு தான் இப்போ இந்த புதிய மசோதாவை சட்டத்தை கொண்டு வரத்துக்கு இருக்கிறாங்க. இப்போ அதை கொண்டு வந்தாங்கன்னு சொன்னா, பள்ளியில் பாங்கு சொல்கிறதுக்கு அவங்களோட அனுமதி கேட்கணும். அனுமதி கேட்டு தான் பாங்கு சொல்லணும். அப்படி அனுமதி கேட்காட்டி $, கணக்கு அபராதம் விதிக்கப்படும் என்று சொல்லிக்கணும். அப்போ இதெல்லாம் பொறுத்து பார்த்து கொண்டு இதுதான் அந்த அமைப்பு இந்த அளவுக்கு பொறுத்து இயலாத மட்டுக்கும் தாக்கினாங்க. இவ்வளோ தாக்கியும் இவ்வளோ இதாகியும் 20,000 வீரர்கள் இருந்தும் அப்போ இந்த இஸ்ரேல் பாடம் படித்தும் இன்னும் திருந்தலை. அந்த அளவுக்கு அந்த நாட்டு புத்தி அந்த அளவுக்கு பேத்திடுகிறி. அதுதான் பிரச்சனை, வேறு ஒன்றும் இல்லை.